பெருசாக இல்லைங்க இடம் இல்லை. பிடபிள்யூடியோட அது வந்து விட மாட்டாங்க, என்னைக்கும் விட மாட்டாங்க, இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கும் விட மாட்டாங்க. அது குளமா போச்சு. நாம டெம்பரவரியா விளையாண்டுக்கலாம். அது யார் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற பிடபிள்யூடியோட யாரும் நம்மளை வந்து குடிக்காட்ட மாட்டாங்க. நீங்க விளையாடிக்கலாம், நம்ம இடம் நீங்க பாதுகாப்பா சுத்தபத்தமா வச்சுக்கோணும், பாத்துக்கங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பசங்க உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கூடத்துல ஒன்று போய் விடக்கூடாது. நம்ம பிரச்சனை நம்ம வீட்டோட நின்று போகணும், அதையும் பாத்துக்கணும். 50 500 வேணா வைக்கல, அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லுங்க, நாங்களே வந்து வச்சுக்கிறோம். சரியா? நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். சின்னேரிபாளையம் பகுதி, சிலுவபுரம் பகுதி மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, காங்கிரஸ் கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தோம். எங்கள் கட்சியில் முக்கிய பிரமுகர்கள், இந்த பகுதியினுடைய 3வது முறை பஞ்சாயத்து தலைவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி தான் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா காலத்தில் இருந்தார், இப்போவும் 3 பேர் நடத்துகிறார் இளைஞர்கள். ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து காந்தியுடைய பிறந்தநாள். இந்த பஞ்சாயத்து சட்டம், பஞ்சாயத்தினோட திட்டம் வந்து காந்தி கண்ட கிராமராஜ்யம்னு சொல்லுவோம். காந்தியடிகளுடைய கனவு வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும், இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, வசதியானவங்க ஏழையானவங்க இல்லை அப்படின்னு அவர் எண்ணத்தில் எல்லாருக்கும் கையிலையும் பவர், அவங்க கையில் அவங்களுக்கு தேவையானதை பற்றி அந்த தம்பி கேட்டாங்களோ அது மாதிரி உங்கள் உரிமையை நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு சட்டத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு உருவாக்குனது தான் இந்த பஞ்சாயத்துக்கு 5 இடத்து திட்டம். அதற்கு உயிர் கொடுத்தது ராஜீவ்காந்தி. இந்த பஞ்சாயத்து சட்டத்தை நாட்டில் கொண்டு வந்து அமல்படுத்துவது நம்மளுடைய முன்னாள் பாராளுமன்ற ராஜீவ்காந்தி. 5 அடுக்கு திட்டம்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க, இருக்காங்கன்னா இப்போ ஆட்டா இருக்காங்கன்னா அவங்களோட வார்டு இருக்குன்னா அந்த வார்டில் மெம்பராக நிற்கணும்னா யாருடைய சிபாரிசோ சின்னமோ யாருக்கும் வேண்டியதில்லை. நீங்கள் இந்த வார்டு மொத்தமாக பின்னாடி வார்டு 6 வார்டில், ஒரு வார்டில் 400 ஓட்டு, 400 ஓட்டு. இந்த 400 ஓட்டுன்னா நான் 50 குடும்பம் 60 குடும்பம். இந்த 60 குடும்பத்துக்கு பழக்கமான அந்த ஊருக்குள்ளே உங்கள் ஓட்டு இருந்ததுன்னா சரி, நீங்கள் யாரையும் கேட்க வேண்டியதில் அடுத்த தேர்தலில் நீங்கள் மக்களுக்கு பணியாற்றணும்னு நினச்சா நீங்கள் நிற்கலாம் அந்த வார்டில். இதுதான் அந்த உரிமை. சின்னமெல்லாம் வேண்டியதில்லை. சின்னம் வந்து சுயேட்சை சின்னம். எப்பவுமே எந்த கட்சி, இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரைக்கும் கட்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிற நண்பர்னு சொல்லலாம் போலிய, அவர் உங்கள் பஞ்சாயத்துக்கு பிரசிடென்ட். நல்லா செயல்படுறங்காட்டி தான் நீங்கள் 3வது முறை தேர்ந்தெடுக்கிறீங்க. உடனுக்குடன் பேசுகிறாங்க, அவங்க ஊருக்கு யார் வீடுங்கிறது முதல் கொண்டு ஒருத்தர் வீட்டை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஜீவ்காந்தியினுடைய கனவு திட்டம். இந்த பஞ்சாயத்து சட்டம் மட்டும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வலுவான சட்டம். செக்கில் கையெழுத்து போடுறது, இந்த பஞ்சாயத்தில் எதுக்காவது செலவு பண்ணுறோம், எதுக்காவது நிதி கொடுக்கணும்னா மாவட்டத்திலேயே கலெக்டருக்கு கையெழுத்து போடுறதுக்கு பவர் இருக்கு. கலெக்டருக்கு அடுத்தபடியாக எம்எல்ஏ எம்பி கூட செக்கில் கையெழுத்து போடுறதுக்கு பவர் இல்லை. ஆனால் பஞ்சாயத்து தலைவருக்கு செக்கில் கையெழுத்து போடுறதுக்கு பவர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்படுற ஒவ்வொரு தலைவர்களும் பஞ்சாயத்தில் அவர்கள் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி படைச்சவர் அப்படின்னு காந்தியினுடைய கனவை ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் அதை வந்து செயல் வடிவம் கொடுத்து இந்தியா முழுவதும் எந்த மாநிலமாக இருந்தாலும் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து செயல்படுத்தினாங்க. தமிழகத்தில் நம்ம நல்ல திட்டம் வச்சிருக்கோம். இதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம் சொல்ல போனால், இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் இருந்தது காமராஜர் காலத்தில், அதை தொடர்ந்து திராவிட ஆட்சிகள் வந்தது. ஆனால் நம்மளுடைய சுகாதார திட்டமும், அவங்க மேலே சுகாதாரம் துறையிலிருந்து வந்து பேசியிருக்காங்க, நம்ம சுகாதார திட்டமும் நம்மளோட பஞ்சாயத்து திட்டமும் இந்தியாவுக்கே முன்னோக்கி.
பிரச்சனைகளுக்கு இடையில ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சுகாதார மையம் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி கூட்டம் போட்டு இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு திட்டமோ ஒரு சுகாதாரத்தில் நம்ம இப்போ ஒரு டிவி பற்றி சொன்னாங்க. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் குக்கிராமத்தில் இருக்கிற சிறுபுறத்துக்கு கூட அது உடனடியாக வந்து சென்றடையணும்னா அந்த திட்டம் வந்து சுகாதாரத்துறையும் சரி பஞ்சாயத்து கட்டமைப்பும் சரி இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழகம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பஞ்சாயத்தில் நீங்கள் கிராம சபையில் ஒரு தீர்மானத்தை முன்னாடி 4 நாள் கிராம சபை, ஒரு வருஷத்துக்கு 4 நாள் கிராம சபை, இப்போ 6 நாள் பண்ணியிருக்காரு. இந்த 6 நாளும் நீங்கள் உங்களோட உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திட்டமே இல்லை, இங்கே வந்து எனக்கு வந்து விளையாட்டு மைதானம் வேணும்னு தம்பி கேட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் தீர்மானமாக போட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்தா இங்கே இருக்கிற எம்எல்ஏ ஃபண்ட்லேயோ அல்லது எம்பி ஃபண்ட்லேயோ கிரவுண்டுக்கு இடம் இருந்துருச்சுன்னா பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து கிராம சபை தீர்மானத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. அப்பேற்பட்ட கிராம சபையை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு கடமைப்பட்டேன். இன்னைக்கு அதாவது இந்த உள்ளாட்சியில் இதுதான் கடைசி கிராம சபை இல்லைங்களா? ஆமாம், தம்பி பீரியட் மாதிரி மீண்டும் அவரை அடுத்த முறை நீங்கள் அவர் பணியாற்றாருன்னா நீங்கள் நானெல்லாம் ஒன்றும் சொல்லியெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அவரோட பணிக்கு நீங்களே அவரை விடமாட்டீங்க, திருப்பியும் அவர் தேர்ந்தெடுப்பீங்க. அவருடைய துணைத் தலைவரும் அதே மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. நவம்பர் 1 புதுசாக உருவான உள்ளாட்சி தினம், அதான் இப்போ புதுசாக உருவான நவம்பர் 1ங்கிறது இன்னொரு கிராம சபை இருக்குது. ஸோ அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க. இந்த நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க குரலை எழுப்புறதுக்கான சபை தான் கிராம சபை. கிராம சபையில் ஒரு தீர்மானம் போட்டால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட அந்த தீர்மானம் செல்லும். அவ்வளவு பவரான தீர்மானம் அது. இன்றைய ரொம்ப மனம் நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் அவங்க தம்பி கேள்விப்பட்டிருக்காங்க அப்பா காலத்திலிருந்து. பட் அவங்க வந்து இந்த பகுதியில் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. சரவணன் பொறுத்தவரையிலும் அதுக்கு ஒவ்வொரு வீடுகளையும் பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு உதாரணம் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா இந்த பகுதி மக்கள் எல்லா செழிப்போடும் இருக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.